ஆளுநர் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ரெட் லெட்டர் டே. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக தன் போராட்டத்தை தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. கோவில் திருவிழாக்களில் சாதி பெயரை பயன்படுத்த அறநிலையத்துறை விதித்த தடைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை இபிஎஸ் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. மாநில தலைவர் நியமனத்திற்கும் அமித் ஷாவின் வருகைக்கும் சம்பந்தமில்லை என அண்ணாமலை பேட்டி. வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக நாளை தெரிவிக்கப்படும் எனவும் விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை தாமே எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி கட்சியின் செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் விளக்கம். அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்து திண்டிவனத்தில் பாமகவினர் போராட்டம். அன்புமணி ஆதரவாளர்கள் ராமதாஸ் இல்லம் முன்பு குவிந்துள்ளதால் பரபரப்பு. தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியதற்கு பாமகவில் எதிர்ப்பு. பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்படுவதாக கட்சியின் பொருளாளர் திலகபாமா கருத்து. (2026) தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பேசி முடிவு எடுக்கப்படும். பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பாமக தலைவர் ராமதாஸ் பதில். சென்னை பனையூரில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல். விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் தண்டனை விதிக்கப்படுமா? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கோவை அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நடைபெறவில்லை என போலீஸ் தகவல். மாணவியின் தாயார் கேட்டுக்கொண்டதாலேயே அவரை தனியாக அமர வைத்ததாகவும் விளக்கம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் எச்சரிக்கை. கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல். மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. தென்காசியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரம். விசாரணை அடிப்படையில் தவறு நிரூபிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதி. போக்சோ வழக்கில் மத போதகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜான் ஜபராஜ் தலைமறைவாக உள்ள நிலையில் மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து.
வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவு. சென்னை தாழங்குப்பம் கடற்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கிய சிறுவன். துரிதமாக செயல்பட்டு சிறுவனை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டு. கிரைண்ட் செயலியை தடை செய்ய கோரி தமிழக அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் கடிதம். செயலி மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்வது தெரியவந்துள்ள நிலையில் பரிந்துரை. தஞ்சாவூர் அருகே பொய் வழக்கு விவகாரத்தில் தற்கொலைக்கு முயன்ற பெண் உயிரிழந்த சம்பவம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நடுக்காவிரி காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். திருவண்ணாமலை அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய கும்பல் கைது. மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்த போது தாக்கிய நிலையில் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் தமிழில் பெயர் பலகை வைக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மே 15ற்குள் மாற்றவும் வணிக நிறுவனங்களுக்கு உத்தரவு. திருவாரூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாய்ந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் 2,680 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகரில் முன்கூட்டியே வெப்ப அலை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முன் எப்போதும் இல்லாத வகையில் தேசிய பாதுகாப்பில் தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. நீலகிரி வெலிங்டனில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 125% இறக்குமதி வரி இன்று முதல் அமல். பிற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை 84% உயர்த்திய சீனா. அமெரிக்காவின் எந்த வகையிலான போரையும் எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலடி. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகமெங்கும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். சென்னை, மதுரை என தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை ரோகிணி திரையரங்கில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை கண்டு களித்த ஷாலினி. அஜித்தின் மகள் அனுஷ்காவும் படத்தை கண்டு களித்தார். நடிகர் அஜித்குமாருக்கு வாழ்த்து கூறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான நிலையில் வாழ்த்து. டெல்லியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பெங்களூரு? பெங்களூருவில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை.